வணக்கம். நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம இயற்தமிழை பற்றி பார்க்கலாம். இயற்தமிழில் புறநானூற்று 3வது பாடல் இப்போ தான் நான் சொல்லியிருந்தேன். அது மிகப்பெரிய பாடல். அதனோட பாதியை தான் நான் சொல்லியிருந்தேன். அடுத்த பாதியை இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த பாடலில் கருங்கை ஒள்வாள் பெரும் பெயர் வழுதி என்ற பாண்டிய மன்னனை புகழ்ந்து இரும்பிடர் தலையார் என்ற புலவர் பாடிய ஒரு பாடல். இவருடைய பெயர் இல்லை, அவருடைய கவிதையிலிருந்து தான் இவருக்கான பெயர் எடுத்துக்கொள்ளப்பட்டது, அந்த காலத்து பழக்கம் போல என்று நான் சொல்லியிருந்தேன். அதனால் அந்த அரசர்கள் அரசவையில் உட்கார்ந்து எல்லாவற்றையும் பாடும்போது, அதாவது போர் தொழில் எதுவும் இல்லாத போது தனக்கான செய்தி ஏதாவது புலவர்கள் சொல்ல விரும்பினால் சொல்லலாம் என்று சுதந்திரம் கொடுத்திருக்கிறார் என்பது இந்த பாடல்கள் மூலம் நமக்கு தெரிகிறது. ஏன்னா ஒரு அரசர்கள் என்றால் வருகிறவர்களெல்லாம் பொண்ணு பொருள் அள்ளி தருவதை நம்ம இலக்கியம் நெடுக பார்த்துருக்கிறோம். அப்படி இருக்கும்போது திருப்பும் அந்த கொடையை வலியுறுத்தி ஒரு புலவர் ஒரு அரசனுக்கு சொல்கிறார் என்றால் அது ரொம்ப ஒரு அந்தளவுக்கு சுதந்திரம் இருக்கிறது அந்த புலவர்களுக்கு, அரசனிடம் பயம் இல்லாமல் என்று கூட நாம் கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. இந்த பாடல் ஏற்கனவே நீ இப்பேற்பட்ட மன்னனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒள்வாள் பெரும் பெயர் வழுதியை பற்றி அந்த இரும்பிட தலையார் புகழ்ந்து பாடிய பாடல் பாதி பார்த்தோம். இப்போ அடுத்தது சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, அந்த பாடலில் பொலங்கழற்கார் புலர் சாந்திம் திலங்ககன்ற வியன் மார்ப ஊரில்ல உயவறிய நீரில்ல நீள் இடைய பார்வல் இருக்கை கவிக்கண் நோக்கிற் செந்தொடை பிழையா வன்கண் ஆடவர் அம்புவிட வீழ்த்தோர் வம்பு பதுக்கை திருந்து சிறைவலை வாய்ப்பருந்து இருந்து உண்ண மரத்துண் உயவும் உண்ண மறுத்துண் அருங்கவலை நின் நசை வேட்கையின் இரவலர் வருவர் அது முன்னம் முகத்தின் உணர்ந்து அவர் இன்மை தீர்த்தல் வன்மையானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் என்ன பாடல், ரொம்ப அருமையான ஒரு பாடல். என்னென்னா, பொலங்கழற்கார் புலர் சாந்தின். புலம் கழல் என்றாலே பொன்னால் அணிந்த கழல், வீரக்கழலை கால்களில் அணிந்தவனே. பெண்கள் எல்லாம் சிலம் அணிகிற மாதிரி ஆண்கள்லாம் வீரக்கழல் அணிவாங்க. அது ஆண்களுக்கு அரசர்களுக்கான ஒரு இலக்கணம். அப்படி அணிந்தவனே புலர் சாந்தின், மார்பில் இடப்பட்ட சந்தனத்தால் இழைத்து பூசப்பட்ட சாந்து புலர்ந்திருக்கிறது, காய்ந்திருக்கிறது. பொழுது சூரியன் வந்த உடனே பொழுது காயுது, வெயில் நம்ம மேலே படுது. அதனால தான் பொழுது புலர்ந்தது என்ற ஒரு சொல்கிறோம். இப்போ புலர்ந்ததுக்கு காய்ந்தது என்று ஒரு பெயர் இருக்கிறது, பொருள் இருக்கிறது. அப்படி புலர் சாந்தின் விலங்ககன்ற வியன் மார்ப. விலங்கு என்றால் குறுக்கு கட்டப்பட்ட சொல்கிற இல்லையா விலங்கு, அது மாதிரி குறுக்க இல்லாமல் அகன்ற, வியன் என்றாலும் அகன்றதான். அகன்ற மார்புன்றதுக்கு எத்தனை தடவை அகன்றன்னு 2 தடவை சொல்லியிருக்காங்க பாருங்கள். அகன்ற வியன் மார்ப ஊர் இல்லாதவர்களாகவும் உயவு அறிய எப்படி வாழுதுன்னு வழி தெரியாதவர்களாகவும் நீர் இல்லாத உலகம், அந்த உலகத்தில் நீர் காய்ந்து போய்விட்டால் அங்கே விவசாயம் வேறு எதுவும் தொழிலும் செய்ய முடியாது. அதனால் நீர் இல்லாத நீர் இல்லாத நீண்ட காய்ந்த ஒரு வறட்சியான பகுதியை கடந்து வருகிற பார்வல் இருக்கை, அந்த ஊரெல்லாம் விட்டுட்டு வர்ற கவிக்கண் நோக்கின், அந்த யாராவது வந்தாங்கன்னா செந்தொடை பிழையா வன்கண் ஆடவர். செந்தொடை பிழையா அதை குறி வச்சு தவறாமல் அடிக்கிற வன்கண் ஆடவர், கொடுமையானவங்க, அடித்து பிடிச்சி எல்லாம் அடிக்கிறவங்க இல்லையா, அவங்க பிடுங்கிட்டு போகிறவங்களாம் இருக்காங்க இல்லையா, அம்பு விட விழுந்துடுற, அவங்க அம்பு விட்டாங்கன்னா அதில் விழுந்து விடுறவங்க. அந்த விழுந்தவங்க எப்போ கிடைக்குமோன்னு எது பார்த்துட்ருக்கோம், பருந்து வம்ப பதுக்கை திருந்து சிறை வலை வாய்ப்பருந்து இருந்து. அந்த பருந்து இந்த மாதிரி அவங்களாம் அம்பு விட்டு இறந்துட்டாங்கன்னா அதெல்லாம் சாப்பிட காத்து கொண்டு இருக்கும். உண்ண மரத்து உயவும் உண்ண மரத்துண் அருங்கவலை, இந்த மாதிரி கவலைகள்லாம் பட்டு அதிலிருந்தெல்லாம் தப்பித்து வராங்க அவங்க. நின் நசை வேட்கையின் இரவலர் வருவர், உன் மேலே உங்ககிட்ட ஏதாவது ஆசைப்பட்டதை கேட்டு வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு இரவலர் வருவர், இறந்து வாங்கி கொண்டு போவதற்காக ஒரு ஆசையாக வருவர். ஏதோ ஒரு ஆசை கிடைக்காதா அப்படின்னு ஒரு எண்ணத்தினால அவங்க வராங்க, அந்த அவா தீர்வதுக்காக வராங்க. அது முன்னம் முகத்தின் உணர்ந்து. அதை ஒரு அரசன் என்ன செய்யணுமா, அவங்க முகத்தை பார்க்க, அவங்க கேட்க விடக்கூடாதான், அவங்க கையை ஏந்த விடக்கூடாது. அந்த முகத்தை பார்த்து அது முன்னம் முகத்தின் உணர்ந்து, முகத்திலே பார்த்துடணும். அவங்க தண்ணி குடிக்காமல் வராங்க, காட்டு வழியாக வராங்க, அந்த வேடவர்கள் அம்புக்கு பயந்து தப்பித்து உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடி வந்திருக்கிறார்கள். ஏதோ
விவசாயம் செய்ய முடியாத நீர்வளம் வற்றி போன ஊர்லேருந்து வந்திருக்கிறார்கள், புலம்பெயர்ந்து வந்திருக்கிறார்கள், அங்கே வாழ வழி இல்லாமல் வந்திருக்கிறார்கள். இது எல்லாமே இந்த முகத்தில் உணர்ந்து தான் தெரிஞ்சுக்கணுமா. உணர்ந்து அவர் இன்மை தீர்த்தல் வன்மையானே, அவங்களோட கவலைகளெல்லாம் தீர்க்கணும். வன்மையானே என்றால் வலிமை மிக்கவனே என்று மட்டும் அர்த்தமில்லை. நீ போரில் வெல்வது மட்டும் வன்மை அல்ல, இதுவும் கூடத்தான் வன்மை என்று அந்த புலவர் சொல்லாமல் சொல்கிறார். மிக அழகான பாடல் இல்லையா? திருப்ப நான் சொல்கிறேன். பழங்கழற்கார் புலர் சாந்தின் விலங்கு அகன்ற வியன் மார்ப ஊரில்ல உயவு அறிய நீரில்ல நீளிடைய பார்வல் இருக்கை கவிக்கண் நோக்கர் செந்தொடை பிழையா வன்கண் ஆடவர் அம்புவிட வீழ்ந்தோர் வம்ப பதுக்கை திருந்து சிறை வலை வாய்ப்பருந்து இருந்து உயவும் உண்ண மரத்துன் அருங்கால கவலை நின் நசை வேட்கையின் இரவலர் வருவர் அது முன்னம் முகத்தின் உணர்ந்து அவர் இன்மை தீர்த்தல் வன்மையானே என்று ஒரு புலவர் ஒரு அரசனுக்கு இட்டுக்காட்டுவதற்கு சுதந்திரமும் இருந்திருக்கிறது, சொற்களும் இருந்திருக்கிறது, பொருளும் இருந்திருக்கிறது, வழிவகையும் வழக்கமும் இருந்திருக்கிறது என்று இந்த பாடல் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். இதை வாளோடு முன் தோன்றிய தமிழ் என்று ஒரு வெண்பாப்புறம் மாலை பாடல் கூட நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. அதை மாதிரி இதில் அந்த அரசருக்கு பெயரே கருங்கை ஒள்வாள் பெரும் பெயர் வழுதி என்று தான் அந்த பெயரே இருந்திருக்கிறது. இதெல்லாம் அப்போவே நமக்கு இரும்பின் பிரயோகம் இருந்திருக்கிறது என்று நம்மளால் தெரிந்து கொள்ள முடிவதற்கு இது போன்ற பாடல்களும் ஒரு உதாரணம் என்று சொல்லி மிக அழகான இந்த பாடலை கேட்டதற்கு நன்றி. கேளுங்க.